தங்கங்களே, நான் உங்க ரவுத்ரா. ஆனா நிஜமா சொல்றேன், இன்னைக்கு வந்து ரவுத்ரா ரீல்ஸ்ல பேசுற மாதிரி புக்ஸ பத்தி பேச போறதில்ல. டி ரவுத்ரா மாதிரி அரசியல் பேச போறதில்ல. ஆனா இது எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரு பாயிண்ட்ல இணைக்கிறது ஆர்ட். அந்த ஆர்ட்ல ரொம்ப முக்கியம் சினிமா. இந்த சினிமால இந்த ஒரு திரைப்படத்த நீங்க எல்லாரும் பார்க்கணும்னு நான் விரும்புறேன். அப்படி என்ன திரைப்படம் அப்படின்னா, தண்டகாரண்யம் அப்படின்ற படம். இந்த படத்த நான் ஏன்பா பார்க்கணும் அப்படின்னு கேட்டா, நிஜமா சொல்றேன், பார்த்து முடிச்ச உடனே உங்க மனச பாரமாக்கிடும். நெறைய யோசிக்க வைக்கும். அப்படி ஒரு படம் தான். ஆனா இந்த படத்தோட கதை என்னப்பா அப்படின்னு கேட்டா, இந்தியால இருக்கக்கூடிய ஏதோ ஒரு மலை கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு பழங்குடியின இளைஞன் வந்து, அவன் ஆசைப்படுற அல்லது அவனுக்கு தேவையா இருக்க ஒரு வேலையில போய் உட்காரணும். அவன் அந்த வேலையில போய் உட்கார்ற வரைக்கும் இந்த சமூகம் அவனை என்னென்ன பாடுபடுத்துது, ஒரு சாதாரண வேலை கிடைக்கிறதுக்கு அவன் என்னென்ன பாடுபடுறான் அப்படின்றதும், அப்புறம் நம்ம நக்சலைட் பத்தி அங்கங்க கேட்டிருப்போம். யாராவது நம்ம கிட்ட சொல்லியிருப்பாங்க, நக்சலிசம்லாம் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம அவங்கள பத்தி யோசிச்சிருக்க மாட்டோம். அண்ட் நக்சலா வரவங்க வந்து இவங்க குழப்பெடுத்து இவங்க ஜாலியா அப்படியே சூப்பரா வந்து சின்ன வயசுல இருந்து இப்படி குட்டி குட்டியா வளர்ந்து வர வரைக்குமே நான் நக்சலாவ போறேன் அப்படிலாம் யாருமே வரமாட்டாங்க. அவங்கள இந்த சமூகம் என்னெல்லாம் பண்ணுச்சு? அவங்க ஏன் ஒருத்தர் வந்து நக்சல் ஆகிறதுக்கான காரணம் என்ன? இதுதான்ப்பா, இதுதான் சிச்சுவேஷன். இதனால தான் இவங்கெல்லாம் இப்படி ஆகுறாங்க. இப்படிப்பட்ட ஒரு விஷயம் இந்த சமூகத்துல நடந்திருக்கு. இது மாதிரி போலியா இந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்ற ஒரு டாக்குமெண்ட்ரியா தான் ரைட்டர் அதியநாதிரி அவர்கள் வந்து எடுத்து நம்ம கண்ணு முன்னாடி வச்சிருக்காரு. என்ன கேட்டால் அவருக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டுக்கள் நம்ம சொல்லணும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இன்றைய காலகட்டத்தில் எல்லாரும் வந்து விசிலடிச்சான் குஞ்சுகளாகவும், அப்புறம் வந்து நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் காஷ்மீரி ஃபைல்ஸு, அப்புறம் கேரளா ஸ்டோரிஸு, இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி வெறுப்பு பிரச்சாரம் பண்ணுறதுக்காகவே எடுக்கப்பட்ட படங்கள். ஆனால் அதுக்கு நடுவில் இந்த சமூகத்தில் இப்படிப்பட்ட அவலங்கள் நடந்திருக்கு, இந்த கேவலங்கள்லாம் நடந்திருக்கு, நக்சல்கள் உருவாகிறதுக்கு இதுதான் காரணம். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் இங்கே இளைஞர்களுக்கு, அதுவும் குறிப்பாக பழங்குடியின இளைஞர்களுக்கு இவ்வளவு சிக்கல்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கக்கூடிய அந்த பியூரோக்ரஸியை பற்றி பேசியிருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இந்த படம் வந்து ரொம்ப அழகாக எடுத்து வைக்கிறாங்க நம்ம முன்னாடி. ஸோ எல்லாரும் நிச்சயமாக போய் இந்த படத்தை பாருங்கள். சரி, எதுக்குப்பா இந்த புக்கு, எதுக்கு இந்த படத்தை பாருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு எதுக்கு இந்த புக் எடுத்துருந்தேன் அப்படின்னு கேட்டால், அந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு இந்த புத்தகம் தான் ஞாபகம் வந்துச்சு. 13 வருடங்கள் ஒரு நக்சலைட்டின் சிறை குறிப்புகள் அப்படின்ற புத்தகம் ராம் சந்திரா சிங் அப்படின்றவங்க எழுதியிருந்தாங்க. இந்த புத்தகம் வந்து நான் ரொம்ப உயர்வாக நேசிக்கக்கூடிய KR மீரா அவர்கள், ஆனந்த் டெல்டுண்டே அவர்கள், தீஸ்தா சித்தல்வாத், இவங்க எல்லாருமே இந்த புத்தகத்தை படிச்சுட்டு அதை வந்து பற்றி ரிவ்யூ எழுதியிருக்காங்க. அண்ட் நானும் கொஞ்சமாக வாசித்தேன். நீங்கள் அந்த புத்தகத்தை வாசிக்கலன்னா கூட பரவாயில்ல, ஆனால் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு போயிட்டு இந்த படத்தை பாருங்கள். பார்க்க வேண்டிய இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாக்குமெண்ட்ரியாக தான் நான் இந்த படத்தை பார்க்குறேன். தண்டகாரண்யம் இஸ் பெஸ்ட் இன் இட் வே. ஸோ மறக்காமல் பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி இன்னும் புக்ஸ் இல்லாமல், அரசியல் இல்லாமல் மீதம் இருக்க எல்லா விஷயங்களையும் தொடர்ந்து பேசுவோம். மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.